சாம்சங் அவங்களோட அடுத்த ஸ்மார்ட் போனான சாம்சங் கேலக்ஸி M53 5G ஸ்மார்ட் போனை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. கன்ஃபார்ம் பண்றாங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க போகுது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. உண்மையா சொல்ல போனா A52 5G விட M53 5G கொஞ்சம் டவுன்கிரேடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். நிறைய ஸ்பெக்ஸ்ல கையை வச்சு அதை குறைச்சு விட்டுருக்காங்க. சில ஸ்பெக்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடும் பண்ணிருக்காங்க. சரி, என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் M53 5Gல இருக்க போகுது, இந்த போன் எந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. சாம்சங் கேலக்ஸியோட M53 5Gயோட டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே M52 இருந்து பெரிய அப்கிரேட் எதுவுமே இல்லை. பேக்ல ஒரு 4 கேமரா இருக்கக்கூடிய செட்டப், பிளாஸ்டிக் பெல்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க டைம் கலர்ல 2 வேரியன்ட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்க போது, ஒன்று பிளாக் அண்ட் இன்னொன்று அந்த லைட் கிரீன், அந்த மாதிரியான கலர் 2 வேரியன்ட் அவைலபிளா இருக்க போது. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளேலையுமே பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஆனா கொஞ்சம் டவுன் கிரேடும் ஒரு விஷயத்துல பண்ணியிருக்காங்க. என்னன்னா போன டைம் அந்த நமக்கு இருக்கக்கூடிய அதே டிஸ்பிளே தான் இந்த டைமே 6.5 இன்ச் இருக்கக்கூடிய சூப்பர் AMOLED பேனல். இது 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்கிரீன்ல இருக்கு. அந்த வகையில் ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அவளை டிஸ்பிளே சொல்லவா வேணும், அந்த கலர்ஸ் பஞ்சியா இருக்கிறது சாம்சங் சைட்ல இருந்து வரும்போது அதை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி இன்னுமே நல்லா தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால டிஸ்பிளேல குறை இல்லை. ஆனா போன டைம் அந்த M52 5Gல அவங்க கொடுத்திருந்தது அந்த 800 நிட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் லெவல் இந்த டைம் இல்லை, அதை தூக்கிட்டாங்க. வெறும் சூப்பர் AMOLED 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் மட்டுமே ஸ்கிரீன்ல இருக்கிறது கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ண விஷயம் தான். ஆனா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்க ஒர்த்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய மெயினான பார்ட் அந்த கேமரால கையை வச்சிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் போன டைம் வந்து நமக்கு M52ல வெறும் 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி அண்ட் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட், அதுக்கு அடுத்து 2 மெகாபிக்சல் மேக்ரோ டெப்த் அப்படிங்கிற செட்டப் இருந்தது. ஆனா இந்த டைம் பிரைமரியா 108 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்டரியா இருக்கக்கூடிய அந்த அல்ட்ரா வைட கொஞ்சம் கம்மி பண்ணி 8 மெகாபிக்சல் ஆகும், 2 மெகாபிக்சல் மேக்ரோ 2 மெகாபிக்சல் டெப்த் அப்படிங்கிற ஒரு செட்டப் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா செட்டப் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த பிரைசிங் செக்மெண்ட்ல 108 மெகாபிக்சல் கண்டிப்பா வந்து ஒர்த்தான ஒரு ஆப்ஷனா தான் இருக்குன்னு சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய சாம்சங் அதை நல்லாவே இன்னும் யூட்டிலைஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த வகையில் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் இந்த டைம் ரொம்பவே நல்லா இருந்தது. போன டைமை விட அப்கிரேட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதுல அப்கிரேட் இருக்கு. பேட்டரிஸ் போன மாதிரியே தான் இங்க நமக்கு அந்த 5000 mAhக்கான பேட்டரி இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகுது. ஆனால் என்ன, இப்போ வர நிறைய போன்ஸ்ல சாம்சங்கோட சார்ஜஸை ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சார்ஜஸ் கொடுக்காம நீங்க தனியா வாங்கிக்கோங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிறைய போன்ஸ் அவங்க பிரான்ச்சுக்கு சார்ஜர் கொடுக்கறதுல ரியல்மி கூட ரீசெண்டா அந்த மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. இப்போ சாம்சங் தான் அதை ஆரம்பிச்சும் வச்சாங்க. இப்போ இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இதை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. சரி, மெயினா இந்த போன்ல இன்னும் பெரிய ஒரு டவுன்கிரேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ப்ராசஸர் M52 5Gல நமக்கு இருந்தது ஸ்னாப்டிராகனோட 778 ரொம்ப ஃபேமஸா இருந்த அந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இங்க நமக்கு M53 5Gல அது இல்லாம Dimensity 900 ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ப்ராசஸர்னு சொல்ல முடியாது. ஆனா 778 கம்பேர் பண்ணும்போது இது டவுன்கிரேட் ஆன ஒரு ப்ராசஸர். ஏன் இந்த ஒரு டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுமா? வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது கடைசியில் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இங்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி 2 வேரியன்ட்ஸ் அவைலபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு 6 and 128, அடுத்து 8 128. இந்த 6 128 ஒரு 25,000 ரூபாய் அந்த மாதிரி பிரைசிங்லையும், 8 128 ஒரு 28,000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைசிங்ல இங்க எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கிறேன். மற்றபடி நிறைய ஸ்பெக்ஸ் ஐகானிக்கா ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அப்கிரேடுங்கிறது இங்க கேமராஸ்ல இருந்தது தான். டவுன்கிரேடுங்கிறது ப்ராசஸரை டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க, டிஸ்பிளேல இருந்து அந்த பீக் பிரைட்னஸ் லெவல்ல டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டைம் சாம்சங் போன்ல கம்மியா இருக்கு. சரி, ஏன் இதெல்லாம் கம்மி பண்றாங்க? போன டைம் அந்த போனை விட இந்த டைம் சேல்ஸ் அதிகமா அப்கிரேட் தானே பண்ணணும், ஏன் டவுன்கிரேட் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பதில் இவங்க லான்ச் பண்ண A73ல தான் இருக்கு. என்னன்னா A73 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் போன் இருக்கக்கூடிய ப்ராசஸர் இந்த ஸ்னாப்டிராகனோட 778 தான். நீங்க 40,000 ரூபாய்க்கு 778 தந்துட்டு இங்க இன்னொரு பக்கம் 25,000 ரூபாய் போன்லயே அதே 778 தந்தா அவங்களோட அந்த A73யோட சேல்ஸ் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமா கூட இருக்கலாம். இது நம்மளோட யோகம் மட்டுமே தான். இதுக்காக வந்து அவங்க பண்ண ஒரு விஷயம் தான் இந்த ஒரு போனை மாத்துறது. ரொம்ப சீக்கிரமா அதை ரீப்ளேஸ் பண்றாங்க. M52 சேல்ஸ் ஸ்டாப் பண்ணி M53 வந்து நமக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் மெயினான காரணமா இருக்கணும். பொதுவாக இது நடக்கிறதா, ஏன்னா நிறைய பேர் ஏன் 40,000 ரூபாய் கொடுத்து இந்த ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு போனை வாங்கணும், அதுக்கப்புறம் 25,000 ரூபாய் அவங்க பிராண்ட்லேயே இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்து சேல்ஸ் அது அதிகமாகும்ல, அதை வந்து தடுத்து அவங்களோட இந்த A73 காப்பாத்துறதுக்காக இந்த ஒரு ஸ்மார்ட் போனை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.